பூரி ஜெகநாதம். பூரி ஜெகநாதம் க்ஷேத்திரம் பக்கத்துல திந்து பில்வம்ங்கிற கிராமத்துலதான் நம்ம ஜெயதேவர் அவதாரம் பண்ணினாராம். பிறக்கும் பொழுதே நல்ல சங்கீத ஞானம், நாட்டிய சாஸ்திர ஞானம் ரெண்டுமே உண்டாம். சம்ஸ்கிருத ஞானம், சாட்சாத் வியாசருடைய அவதாரம் ஜெயதேவர்னு சொல்லுவா. ஜெயதேவ இதி க்யாதோ பக்தஸ்ரேஷ்டோ மகாகவிஹ மகாகவிஹ ஜயதேவ இதி க்யாதः பக்தஸ்ரேஷ்டோ மகாகவிஹ ஆசி நீலாச்சலே ஆசி नीलाचले पूर्वं कृष्णध्यानपरायणः कृष्णध्यानपरायणः जितेन्द्रियो 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 विरक्तश्च विरक्तश्च सर्वशास्त्रविचक्षणः क्षमादिगुणसम्पन्नो वीणावादनकोविदः वीणावादन 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 गोविदः वीणावादन कोविदयः जयदेव इति ஜெயதேவர் இதி க்யாதः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதா என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ அண்ணாவால அருளி செய்யப்பட்ட ஸ்லோகம். இந்த கிரந்தம் பூரா பல வைஷ்ணவர்களை, விஷ்ணு பக்தர்கள், பாரத தேசம் பூரா இருக்கிற விஷ்ணு பக்தர்களுடைய சரித்திரம், லைஃப் ஹிஸ்டரி, எப்படி அவர்கள் பக்தி செய்தார், எப்படி பகவான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான்ங்கிற கிரந்தம். இதுல சொல்ற திந்து பில்வம்ங்கிற கிராமத்துலதான் பூரி ஜெகநாதம் சமீபம் இருக்கிற இந்த கிந்து பில்வம், திந்து பில்வம் ரெண்டும் உண்டு. இங்கேதான் ஜெயதேவர் தோன்றினாராம். ஜெயதேவரே சொல்லிக்கிறார், கிந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணி ரமணேன கிந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணி ரமணேன வர்ணிதம் ஜயதேவகேன ஹரேரிதம் பிரவணேன கிந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணி ரமணேன ஹரிஹரி கிந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோகிணி ரமணேன ஹரிஹரி கதாய ஜயதாய சாகதா துபி தேவ ஹரிஹரி கதாய ஜய ஹதாய தரதய ஹதாய தைரதய. கிந்து பில்வம்ங்கிற சமுத்திரத்துல சம்பவிச்ச சந்திரன் இந்த ஜெயதேவர் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். நாமளே பாராட்டிக்கலாமோ? நான் இந்த சமுத்திரத்துல தோன்றின சந்திரன்னா அது ஒரு பெருமை தானே, தன்னையே தானே பாராட்டிக்கலாமா? ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல அழகா சொல்லுவா, ஏன் ஜெயதேவர் தன்னை இப்படி சொல்லிக்கிறார்னு. இதுக்கு கர்வம்னு பெயர் இல்ல, உகப்புன்னு பெயர். பகவானுடைய பக்தன் அப்படின்னா தன்னை நம்மளை நொந்துக்க கூடாதான். எப்பவுமே கவலைப்பட்டுண்டே, எப்பவுமே புலம்பி தள்ளிண்டே, எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்டாலே சில பேர் உடனே அவளுடைய வியாதி லிஸ்ட் ஆரம்பிச்சுடுவோம். எப்படி இருக்கேள் கேட்டதுக்கு ஒரு அரை மணி நேரம் அவளுக்கு இப்படி, எனக்கு என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, என் பேத்திக்கு இப்படி ஆகல, என்னுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகலன்னு இப்படியே எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு பதில் உண்டான்னு நமக்கே யோசனை பண்ற மாதிரி அப்படி புலம்ப கூடாதான். உண்மையான பகவத் பக்தர்களோ குருநாதால ஆசிரயிச்ச சிஷ்யர்களோ சந்தோஷமா இருப்பாளாம். எது வந்தாலும் லைஃப ஃபேஸ் பண்ணுவாளாம். வாழ்க்கைய எப்பேற்பட்ட சுகதுக்கம் வந்தாலும் சிரிச்சுண்டே அப்படி தைரியமா சமாளிப்பாளாம். அதுக்கு காரணம் அந்த பக்தி.
அப்ப ராம பக்தி எந்தோங்கிறார் தியாகராஜர். அந்த பக்தியே ஒரு பலத்தை கொடுத்துடும். இந்த பலம் மனோபலம் தான் உடலுக்கே பலம். நல்ல 25 வயசுதான், ஆனா மனோபலம் இல்லைன்னா அப்படியே சோம்பேறியா உட்காந்துட்டு இருப்பான், 1000 வியாதி சொல்லிட்டு இருப்பான். 90 வயசு தாத்தா நல்ல குண்டா நடமாடிட்டு இருப்பார். காரணம் என்ன? மனோபலம் உடலுக்கு பலம் கொடுக்கிறது. அப்போ ஜெயதேவருக்கு என்ன உகப்பாம்? ராதாகிருஷ்ணனுடைய பக்தன் நான் அப்படின்னா உகந்துக்கணுமா, சந்தோஷப்பட்டுக்கணுமா, குஷியா இருக்கணுமா. அதனால அவர் சொல்றார், எப்பேற்பட்ட அந்த தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய பக்தன்னா நான் என்ன நொந்துக்கணுமா? திந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோகிணி ரமணேன. அப்பேற்பட்ட சந்திரன் தன்னை வர்ணிச்சுக்கிறார். போஜதேவன் ரமாதேவி என்கின்ற ஒரு தம்பதி, அவர்களுக்கு தான் ஜெயதேவர் அவதாரம் பண்றார். விவாகோச்சிதமான வயசு, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்துடுத்து. ஆனா ஜெயதேவர் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. எப்பவும் பாகவதமும் கையுமா இருப்பாராம், படிச்சுட்டே இருப்பாராம், பாடிண்டே இருப்பாராம், அதே கிருஷ்ண தியானத்துல இருப்பாராம், பக்தி யோகம் செய்யறார். அவ அப்பா அம்மா பல சமயம் கேட்டு பார்த்தா, ஜெயதேவா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோயே. அவ அப்பா சொல்றார், அம்மா பார் தனியா எல்லா காரியமும் செய்ய வேண்டியிருக்கு, கஷ்டப்படுறாளே. அவ சொல்லுவாராம், தனியா ஏமா செய்யற, நானும் உனக்கு கூட செய்யறேன், அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாதான் செய்யணுமா என்ன, நானே செய்யறேனே அப்படிம்பார். கல்யாணமே பண்ணிக்கலையா. இப்படியே பல நாட்கள் போயிடுத்து. அவர்கள் அப்பா அம்மாவும் பரமபதிச்சு விட்டான். விகத மனோரதே பிதரி திவம் கயதே சககமனம் சக்ரே ஜனனி ரமாதேவி விரக்திம் கத்வா ப்ரிஷ